ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு வெந்தய குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் ஒரு பேனில் சேர்த்து அதில் ஈரப்பதம் குறையும் வரைக்கும் நல்லா இப்படி வதக்குங்க. கலர் மாறி வதங்குறது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுக்கு பிறகு நான் கருவேப்பிலையும் இன்றைக்கி நான் ரொம்ப கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உப்பும் சேர்த்து நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா வதங்குறது உங்களுக்கு தெரியும். அதில் குவான்டிட்டி வெங்காயத்தில் குவான்டிட்டி குறைஞ்சு கொண்டே வரும். அப்போ நல்லா வதங்கிட்டுண்டா அர்த்தம். அதுக்கு பிறகு நீங்கள் கறி மிளகாத்தூளும் அன்றைய கட் பண்ணி வச்ச பூண்டும் நிறைய சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தால் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த நேரம் கடைசியாக நீங்கள் வெந்தயத்தை சேர்த்திங்கன்னா எங்களோட ஈஸியான வெந்தய குழம்பு ரெடி.